ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நிறைய வெஜிடபிளும் கொஞ்சமாக அரிசியும் வச்சு ஒரு காய்கறி பிரியாணி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு வெஜிடபிள் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி குறைவாக போடுறோம், வெஜிடபிள் அதிகமாக போடுறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு 4 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். காய்கறி 2 மடங்குனா அரிசி 1 மடங்கு. இப்போ இதுக்கு ஸ்பைசஸ் லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை. தயிர் ஒரு 1/2 பேக்கெட் 10 ரூபா தயிர் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் பாதி எடுத்துக்க போகிறேன். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 50 mlக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அரிசியும் குறைச்சிக்கோங்க, எண்ணெயும் குறைச்சிக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய்லாம் இருக்காது. அரிசியும் குறைவாக போட்டிருக்கோம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் 2 பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சால் கொஞ்சமாக பாருங்கள், நான் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் இதில் வெங்காயம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு. இதே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தக்காளி 4 தக்காளி எடுத்தேன் இல்லையா, அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரை வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்க தூக்கி போடுவாங்க, அதனால் அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். காரம் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். அதிலே நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். புதினா நான் சொல்லலை, அதிலே நான் வெஜிடபிள்லேயே புதினாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நான் கடைசியாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி கம்மியாக எடுத்திருக்கேன், நான் வெஜிடபிள் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வெஜிடபிள் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1க்கு 1 பங்குக்கு அரை பங்கு அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு உப்பு போடுறேன். அரிசி போட்ட அப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறியிலே கொஞ்சம் தண்ணி வரும். தக்காளி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் மசிய வெந்துடுச்சு. இப்போ தயிர் போட்டுக்கலாம். தயிர் பாருங்கள், நான் வச்சுருக்கிற கரண்டியில் 1.5 அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு அரை பேக்கெட் வச்சுக்கோங்க. அரை பேக்கெட் கணக்காக போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதுலேயே இந்த காய் எல்லாமே கொஞ்சம் வேகட்டும். நான் மூடி போட்டு ஃப்ளேம் நான் குறைச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சுன்னா தீஞ்சிடும், அதனால் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. காய்கறி பாருங்கள், இந்த தண்ணியிலே நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கும், காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் அதிகமாக போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எடுத்தேன் இல்லையா அந்த பாத்திரம், அதில்
அரை பங்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பங்காக தண்ணி போட்டுக்கோங்க. 2 மடங்கு தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பாதி லெமன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அது சாறு எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி பாதி அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே உப்பு போட்டுக்கோங்க. அரிசி நல்லா தண்ணி இழுத்துருச்சுன்னா உப்பு கரையாது, அங்கங்கே நின்றுக்கும். எனக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணி போடுறீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி உப்பு இருந்துச்சுன்னா அரிசி வேகும்போது உப்பு கரெக்டாக வரும். கொஞ்சம் சுருன்னு இருக்கணும் உப்பு. அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகும்போது அரிசி தண்ணி அந்த உப்பு அளவு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு தம்முக்கு வச்சிடலாம். பாருங்கள், பழைய தோசை தவா அடியில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். அடுப்பு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் வியூவர்ஸ், கொஞ்சம் நேரம் ஆச்சு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எப்படி இருக்குது உதிரி உதிரியாக. நான் வீட்டில் செய்கிற அரிசி தான், சமைக்கிற அரிசி தான், பச்சரிசி செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் அதிகமாக போட்டு ஒரு வெஜ் பிரியாணி குழந்தைங்களுக்கும் சரி, டயட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி பண்ணி கொடுங்க. இன்னும் அரிசி கூட நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.